வரும் மார்ச் 9ஆம் தேதி அதிமுக மற்றும் பாமக கூட்டணி இறுதி வரையும் பெற்று கையெழுத்தாக போகிறதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. தைலாபுரம் தோட்டத்திலிருந்து ராமதாஸ் அவர்கள் சென்னை இருக்கிறார். எனவே ராமதாஸ் அவர்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி அன்று மாலையே பாமகவுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் எவையான அடையாளம் காணப்பட்டு அந்த கட்சிக்கு ஒதுக்கப்படுவதாக புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. பாமக மற்றும் பாஜக கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தங்களின் கட்சியின் வளர்ச்சியை மனதில் கொண்டு இந்த முறை எப்படியாவது ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற வேண்டும். எனவே 2 எம்பிக்களையாவது பெற்று வர வேண்டும் என்ற நினைப்பில் பாமக தலைமை இருக்கிறது. எனவே பாஜக அணிக்கு சென்றால் அது நிச்சயம் நடக்காது எனவும் அதிமுக கூட்டணியில் 7 இடங்களில் போட்டியிட்டு அதில் 5 இடங்களுக்கு குறையாமல் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற கணக்கையும் பாமக தலைமை போட்டு அதற்கான வேலைகளை செய்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் அதிமுக மற்றும் பாமக இடையான ஒப்பந்தம் கையெழுத்தாக போகிறதாகவும் அதற்கான அனைத்து வேலைகளும் தற்போது தயார் நிலையில் உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலியோடு தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.